ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எத்தனை வகை இருக்குது, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறோம், இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஒரு விஷயத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சு அதை செயல்படுத்துறது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா பொது அறிவுன்னு சொல்லலாம். நம்ம பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களிலும் இந்த இன்டெலிஜென்ஸ்ல முன்னோடியா இருக்கிறது மனிதர்கள் தான். இந்த இன்டெலிஜென்ஸை செயற்கையான முறையில இயந்திரங்கள்ல செயல்படுத்துற முயற்சி தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்னு நேரோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது என்ன அப்படிங்கறத புரியுற மாதிரி சொல்றேன். ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், இப்போ நம்ம ஐரோபோ, டெர்மினேட்டர், இயந்திரன் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரோபோட்ஸ் தானாகவே தங்களை உருவாக்குற சக்தி கொண்டிருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மனிதர்கள் மாதிரி பண்ணும். ஏன் மனிதர்கள் கூட எதிர்த்து போராடுற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல ஒரே இயந்திரங்கள் தானாகவே சிந்திச்சு மனிதர்கள் மாதிரியே எல்லா விஷயத்தையும் பண்றது தான் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குறது ரொம்ப கடினம். அந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா இன்னும் பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுல இன்னொரு வகை நேரோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது பல்வேறு துறைகள்ல ஒரே இயந்திரங்கள் இயங்காம ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் அந்த இயந்திரத்தை உருவாக்கி அதுக்கு அந்த துறையில தானாகவே சிந்திச்சு சிறப்பா, ஏன் மனிதர்களை விடவே ரொம்ப சிறப்பா செயல்படுத்துற திறனை கொடுக்கறது தான் நேரோ ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே நேரோ ஏஐ வகையை சேர்ந்ததா தான் இருக்குது. ஸோ இந்த நேரோ ஏஐ பத்தி இன்னும் டீட்டெயிலா எடுத்துக்காட்டோட என்னென்ன டெக்னாலஜி இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ யாராச்சும் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை யாரு கேட்கறாங்க, அவங்க எதுக்காக கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால யோசிச்சு பதில் கொடுக்க முடியும். இதே மாதிரி ஒரு திறனை இயந்திரங்களுக்கு கொடுக்கறத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஸ்பீச் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட், அப்புறம் ஆப்பிள் போன்ஸ்ல இருக்கிற சிரி, அப்புறம் அமேசான் அலெக்சா, இது எல்லாமே ஸ்பீச் ரெகக்னிஷனுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அதுக்கிட்ட போய் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதனால பதில் கொடுக்க முடியும். இதை செயல்படுத்துறதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உபயோகப்படுத்துற டெக்னாலஜி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஸ்பீச் ரெகக்னிஷனுக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம ஏதாவது டைப் பண்ணாலோ, இப்போ வாட்ஸ்அப்ல போய் நீங்க ஏதாவது டைப் பண்ணாலோ, இல்ல நீங்க ஃபேஸ்புக்ல ஏதாவது ஷேர் பண்ணாலோ, ஒரு எமோஷனை அதாவது ஸ்மைலி மாதிரி கொடுத்தாலோ அதை கூட தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றீங்கிறத அதனால புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்த முடியும். இதை உபயோகப்படுத்தி தான் நீங்க ஏதாவது ஒரு கூகுள்ல போய் ஏதாவது ஒரு பொருளை பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் ஒரு அமேசான் ஷாப்பிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலோ, இல்ல பிளிப்கார்ட் ஓப்பன் பண்ணாலோ, இல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் அதுக்கு சம்பந்தமான விளம்பரங்கள்லாம் வரும். இதுக்கு காரணம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிற டெக்னாலஜி தான். எப்படி ஒருத்தர் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது மனிதர்களோட ஒரு திறனோ, அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம அதை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதை பத்தி நம்மளால சொல்ல முடியும். இதே மாதிரி ஒரு பொருளை பார்த்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிற திறனை இயந்திரங்களுக்கு கொடுக்கறத கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாகவே எங்கக்கூடிய வாங்க, அதாவது ஆட்டோனமஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல எல்லாம் கம்ப்யூட்டர் விஷனை அதிகமா பயன்படுத்துறாங்க. அதுல நிறைய கேமரா, சென்சார்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி அந்த கார்னால தன்னை சுற்றி, அதாவது சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு முன்னாடி ஒரு தடையூர் இருக்கா, இல்ல ஒரு சிக்னல், ரெட் சிக்னல் வந்திருக்கா, கிரீன் சிக்னல் வந்திருக்கா, நமக்கு முன்னாடி ஏதாவது கார் வருதா, இல்ல லெவல் கிராசிங் வருதா, இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனால தானாகவே சரியான முறையில் இயங்குற சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் விஷனை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கூகுள் லென்ஸ் பார்த்துட்டோம்னா அதுல ஒரு போட்டோ நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த போட்டோ வச்சு அது எந்த இடத்துல எடுக்கப்பட்டது, அந்த போட்டோல இருக்கிற இடத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு அதனால சொல்ல முடியும். அப்புறம் நம்மளோட செல்போன்ஸ்ல எல்லாம் ஃபேஸ் ரெகக்னிஷன் எல்லாம் இப்போ இருக்கு. அது நம்ம காமிச்சோம்னா அந்த செல்போன் கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டு ஓகே இது இந்த செல்போனோட ஓனர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்லாக் பண்ணும். இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு பின்னாடி எல்லாம் கம்ப்யூட்டர் விஷனை பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஒரு சராசரி மனிதனால இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நடந்து போக முடியும், அப்புறம் ஓட முடியும், அப்புறம் படி ஏறணும், படி ஏற முடியும், படி இறங்க முடியும், அப்புறம் ஒரு சேர் மாதிரி உட்கார்ற மாதிரி ஒரு இடம் கிடைச்சா நம்மளால அங்கே போய் உட்கார முடியும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, இப்போ மலையை பார்த்தா மலையில ஏறுறது, அப்புறம் படி பார்த்தா படி இறங்குது, இந்த மாதிரி ஒரு திறனை இயந்திரங்களுக்கு கொடுக்கறத ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு ஏஐ துறையில சொல்லுவாங்க. இப்போ உருவாக்கப்படுற இந்த மாதிரி ஏஐ ரோபோட்ஸ்னால தானாகவே பல வகையான முயற்சி செஞ்சு இயங்கக்கூடிய திறன் கொண்டவை. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியும், நம்ம முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இருக்கிற ஏஐ ரோபோட்ஸ் எல்லாமே
பல வகையில முயற்சி பண்ணி, அது வந்து ஐட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பல ஆயிரக்கணக்கான ஐட்ரேஷன்ஸை குறுகிய நேரத்துல செஞ்சு அதனால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி இயந்திரங்கள்னால ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானாகவே செயல்பட முடியுது அப்படின்னு? எப்படி நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது நமக்கு வந்து நடக்க தெரியாம பேச தெரியாம இருந்து வளர வளர நம்மளால பேச முடியுது, நடக்க முடியுதோ, அதே மாதிரி இயந்திரங்களும் கத்துக்கும். மனிதர்களுக்கு சொல் புத்தி சுய புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற அறிவை சொல் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சில விஷயங்களை நம்மளா யோசிச்சு தெரிஞ்சுக்கிறத சுய புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயந்திரங்களுக்கும் பொருந்தும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில இதை சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங்னா சொல் புத்தி, அதாவது இயந்திரங்களுக்கு இப்படி பண்ணனா நீ இப்படி பண்ணணும் அப்படிங்கிற டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணுவோம். அதே மாதிரி மறுபடியும் வந்ததுன்னா இயந்திரம் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். எடுத்துக்காட்டுக்கு உங்க போன்ல, செல்போன்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கிங் செட் பண்ணும்போது உங்க போனுக்கு வந்து உங்க கை ரேகையை ஒரு 5-10 தடவை உங்க விரல் ரேகையை கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இது வந்து என்னோட விரல் ரேகையை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் கையை வச்சா ஆட்டோமேட்டிக்கா அது அன்லாக் ஆகும். இதே வேற யாராவது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாங்கன்னா அதுக்கு வந்து ஓகே இது தவறான ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லி அதை அன்லாக் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த போனுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வகையான சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்கு. சரி, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன? இப்போ நீங்க அமேசான் பிரைம்லயோ இல்ல நெட்ஃபிளிக்ஸ்லயோ போய் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை பேர் வச்சு சர்ச் பண்ணி பாக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க நிறைய த்ரில்லர் படத்தை சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுனா, சரி இவருக்கு வந்து இந்த மாதிரி த்ரில்லர் படம் பார்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஏதாவது ஒரு த்ரில்லர் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வைங்க, நீங்க அந்த படத்தை பேர் வச்சு தேடியே பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஆர்டிஃபிஷியல் என்ன பண்ணனா, ஓகே இவருக்கு வந்து த்ரில்லர் படம் பிடிச்சிருக்கு, சரி இந்த புது படம் த்ரில்லர் வகையை சேர்ந்த இதை கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க இந்த படம் பார்க்க கூடாது அப்படின்னு சஜஷன்ஸ் வரும். இந்த மாதிரி தானாகவே யோசிச்சு அதுவா செயல்படுறது இல்லைங்களா, இதெல்லாம் தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இயந்திரங்கள் தானாகவோ இல்ல நம்ம ஃபீட் பண்ற டேட்டாவை வச்சோ ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது தான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெஷின் லேர்னிங்கை செயல்படுத்துறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இதுல முக்கியமானது பிக் டேட்டா. இந்த பிக் டேட்டானால கிடைக்கிற எண்ணற்ற தகவலை வச்சு இந்த இயந்திரங்கள் தங்களோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை மேம்படுத்திக்குது. இதை ஆட்டோமொபைல் துறை, மருத்துவத்துறை, வங்கிகள், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பயன்படுத்துறாங்க. பிக் டேட்டானா என்ன, இதை வந்து வெவ்வேறு துறைகளை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். ஒருவேளை நீங்க அதை பார்க்கணும்னா அதுக்கான லிங்க் மேல பாப்பப் ஆகும், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், பாருங்க. நம்மளால பல விஷயங்கள் ஒரே நேரத்துல கேட்டுட்டு செயல்படுத்துறதுக்கெல்லாம் வந்து காரணமா இருக்கிறது நம்ம மூளையில இருக்கிற எண்ணற்ற நியூரான்ஸ். இந்த மாதிரி நியூரான்ஸை செயற்கை முறையில இயந்திரங்களுக்கு உருவாக்குனா அந்த இயந்திரங்கள்னாலையும் சிந்திச்சு செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான முயற்சியை தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிபிஷியல் உருவாக்கப்படுற நியூரான்ஸோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா இதைத்தான் டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு துறையில அந்த இயந்திரத்தினால ரொம்ப வேகமா காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கூட சீக்கிரமா கத்துக்கிட்டு செயல்படுத்த முடியும். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, தானாகவே இயங்கக்கூடிய வாகனங்கள், அதாவது ஆட்டோனமஸ் கார்ஸ்னு, அதுல டீப் லேர்னிங்கை பயன்படுத்துறாங்க. இந்த வாகனத்தினால பல வகையான சென்சார்ஸ், கேமராஸ்ல இருந்து வர இன்புட்ஸை ஒரே நேரத்துல ரியல் டைம்ல வேகமா ப்ராசஸ் பண்ணி அதனால தானா இயங்க முடியும். இதுக்கு காரணமா இருக்கிறது டீப் லேர்னிங் தான். இப்போ வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில கார் யூஸ் பண்ற மாதிரி ஆட்டோனமஸ் கார்ஸை யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. இன்னும் அதை பத்தி ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆனா அதை ஃபியூச்சர் செயல்படுத்துறதுக்கு இப்போ அதிகமா டீப் லேர்னிங் அப்படிங்கிற டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களிலுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு குறிப்பிட்ட துறையில தான் சிறப்பா செயல்படுத்துற மாதிரி இருக்கு. மனிதர்கள் மாதிரி பல துறைகள்ல சிறப்பா செயல்படுத்துற மாதிரி ஒரு இயந்திரத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு நம்ம இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்மளால அதை பண்ண முடியாது. ஆனா அதை நோக்கி தான் நிறைய நிறுவனங்கள் ஆராய்ச்சியும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஐயோட வளர்ச்சியில நம்ம என்னதான் நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் சரியான முறையில கடைபிடிக்காம ஏஐ எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நெறிமுறைகளை கடைபிடிக்காம இந்த ஏஐ வளர்ச்சி போச்சுன்னா அது நமக்கு ஆபத்தாகவும் முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்ற விஞ்ஞானிகள் ஆல்ரெடி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வளர்ச்சி எதிர்காலத்துல நமக்கு நல்ல பக்கபலமா இருக்குமா இல்ல நமக்கு ஆபத்தா முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்டா சொல்லுங்க. இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்க மறுபடியும் பார்க்குறேன். Until then, this is Karthik signing off. Bye.